சைக்காலஜி டிஎன்டிடி 2025 லேர்னிங் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் யூனிட் 9 பார்ட் பி பிரசன்ட் பவர் பை எஸ் ஜான்ஜோ பிரபாகர் சைக்கோதெரபிஸ்ட். உங்கள் அனைவரையும் வின் அகாடமி மூலமாக அன்போடு வரவேற்கிறேன். மேனேஜிங் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ். இன்ட்ரோடக்ஷன். Managing behavior problems in the classroom. Strategies for guidance and counseling. நடத்தை சிக்கல்களை கையாளுதல். அறிமுகம். நடத்தை சிக்கல்களை கையாளுதல். வகுப்பறையில் நடத்தை சிக்கல்களை கையாளுதல். வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைக்கான உத்திகள். இந்த பகுதியில் நம்ம தான் பார்க்க போறோம். ரெண்டு முக்கியமான பாயிண்ட் தான். ஹவு டு மேனேஜ் ப்ராப்ளம்ஸ் அது பார்க்கும்பொழுது இந்த கைடன்ஸ் கவுன்சிலிங் முதல் பகுதியை பார்க்குறோம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். Building positive relationship with students, identifying underlying cases of behavior problems. Developing strategies for behavior modification. So 3 important points. Building positive relationship with the students. That means having good relationship with students, number 1. Identifying underlying causes for behavior problems. So what are the causes, the reason for behavior problems? Developing strategies for behavioral modification. So finding some new ideas, ways and means to build positive behavioral pattern in the students. வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை. கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். மாணவர்களுடன் நேர்மறையான உறவுகளை உருவாக்குதல், நடத்தை சிக்கலுக்கான அடிப்படை காரணங்களை அடையாளம் காணுதல், நடத்தை மாற்றத்திற்கான உத்திகளை உருவாக்குதல். முக்கியமானது. ஸோ மாணவருடன் நேர்மையான உறவுகளை உருவாக்குறோம், நடத்தை சிக்கலுக்கான அடிப்படை காரணங்களை கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து நடத்தை மாற்றத்திற்கான உத்திகளை உருவாக்குறோம். Punishment and its legal implications. Understanding the limitations of punishment, potential negative effects on student behavior and well-being, legal implications of corporal punishment. தண்டனையும் அதன் சட்ட ரீதியான தாக்கங்களும், தண்டனையின் வரம்புகளை புரிந்து கொள்ளுதல், மாணவர்களின் நடத்தை மற்றும் நல்வாழ்வில் ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகளை புரிந்து கொள்ளுதல், உடல் ரீதியான தண்டனையின் சட்ட ரீதியான தாக்கங்களை புரிந்து கொள்ளுதல். Alternatives to punishment. Positive reinforcement and rewards. Restorative practices and conflict resolutions. Social emotional learning and character development. தண்டனை மாற்றுகள், நேர்மறை வலுவூட்டல் மற்றும் வெகுமதிகள், சீர்திருத்த நடைமுறைகள் மற்றும் மோதல் தீர்வு, சமூக உணர்ச்சி கற்றல் மற்றும் பண்பு மேம்பாடு. Assessment of learning. It's again the fourth part that we have seen in the mind map. So assessment is very important. We are going to see assessment of learning, formative assessment and feedback, student self-assessment and reflection, informing instruction and improving student learning, summative assessment and evaluation, measuring student achievement and progress, accountability and reporting. கற்றலுக்கான மதிப்பீடு, உருவாக்கம் மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம், மாணவர்களின் சுய மதிப்பீடு மற்றும் சிந்தித்தல், கற்பித்தலுக்கு தகவல் அளித்தல் மற்றும் மாணவர் கற்றலை மேம்படுத்துதல்.
தொகுத்தறி மதிப்பீடு மற்றும் மதிப்பீடுதல். மாணவர்களின் சாதனை மற்றும் முன்னேற்றத்தை அளவிடுதல். பொறுப்புக்கூறல் மற்றும் அறிக்கை சமர்ப்பித்தல். Internet, computer and text documents tools, ICT tools. Computer as an ICT tool, access to digital resources and information, opportunities for digital creation and protection. Enhancing student engagement and motivation. தகவல் தொடர்பு கருவிகள், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவிகள். கணினி ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவியாக உள்ளது. டிஜிட்டல் வளங்கள் மற்றும் தகவலுக்கான அணுகல், டிஜிட்டல் ஆக்கம் மற்றும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள், மாணவர் ஈடுபாடு மற்றும் ஊக்கத்தை மேம்படுத்துதல். Internet as an ICT tool, access to online resources and information, opportunities for online collaboration and communication, importance of digital citizenship and online safety. Text documents as an ICT tool, creating and editing digital documents, collaborating and sharing documents online, developing writing and communication skill. இணையம் ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவியாக உள்ளது. ஆன்லைன் வளங்கள் மற்றும் தகவலுக்கான அணுகல், ஆன்லைன் கூட்டுப்பணி மற்றும் தொடர்பாளருக்கான வாய்ப்புகள், டிஜிட்டல் குடியுரிமை மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பின் முக்கியத்துவம். உரை ஆவணங்கள். உரை ஆவணங்கள் ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவியாக உள்ளது. டிஜிட்டல் ஆவணங்களை உருவாக்குதல் மற்றும் திருத்துதல், ஆவணங்களை ஆன்லைனில் கூட்டுப்பணி செய்தல் மற்றும் பகிர்ந்தளித்தல், எழுதுதல் மற்றும் தொடர்பால் திறன்களை வளர்த்தல். Spreadsheet as an ICT tool, organizing and analyzing data, creating charts and graphs, developing problem solving and critical thinking skills. Presentations as an ICT tool, creating and delivering digital presentations, developing communication and presentation skills, enhancing student engagement and motivation. விரிதாள்கள். விரிதாள்கள் ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவியாக உள்ளது. தரவுகளை ஒழுங்கமைத்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல், விளக்கப்படங்கள் மற்றும் வரைபடங்களை உருவாக்குதல், சிக்கலை தீர்க்கும் மற்றும் விமர்சன சிந்தனைகளை திறன்களை வளர்த்தல். விளக்கக்காட்சி ஒரு தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவியாக டிஜிட்டல் விளக்கக்காட்சிகளை உருவாக்குதல் மற்றும் வழங்குதல், தொடர்பாடல் மற்றும் விளக்கக்காட்சி திறன்களை வளர்த்தல், மாணவர் ஈடுபாடு மற்றும் ஊக்கத்தை மேம்படுத்துதல். இந்த பகுதியில் வரக்கூடிய சில கேள்விகள் பார்க்கலாம். முக்கிய பாயிண்டில் பார்க்கலாம். Formative assessment and feedback is a key characteristics of assessment for learning. உருவாக்க மதிப்பீடும் பின்னூட்டமும் கற்றலுக்கான மதிப்பீட்டின் ஒரு முக்கிய பண்பாகும். Decreased self-esteem and motivation is a potential negative effect of punishment on students. குறைந்த தன்மதிப்பும் ஊக்கமும் மாணவர்களிடம் தண்டனை ஏற்படுத்தும் ஒரு சாத்தியமான எதிர்மறை விளைவாகும். To identify underlying causes and develop strategies is the primary goal of guidance and counseling in managing behavior problems. நடத்தை சிக்கல்களை கையாள்வதில் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் முதன்மை நோக்கம் அடிப்படை காரணங்களை அடையாளம் கண்டு உத்திகளை உருவாக்குவது ஆகும்.
Organizing and analyzing data is a benefit of using spreadsheets as an ICT tool. விரிதாள்களை தகவல் தொழில்நுட்ப கருவியாக பயன்படுத்துவதன் ஒரு நன்மை தரவுகளை ஒழுங்கமைத்தல் மற்றும் பகுப்பாய்வு செய்தல் ஆகும். Enhancing communication and presentation skills is a potential benefit of using presentations as an ICT tool. விளக்க காட்சிகளை தகவல் தொழில்நுட்ப கருவியாக பயன்படுத்துவதன் ஒரு சாத்தியமான நன்மை தொடர்பாடல் மற்றும் விளக்க காட்சி திறன்களை மேம்படுத்துவது ஆகும். Assessment for learning is formative, while assessment of learning is summative. Is a key difference between assessment for learning and assessment of learning. கற்றலுக்கான மதிப்பீடு உருவாக்கமானது கற்றலின் மதிப்பீடு தொகுப்பறிவானது என்பதே கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றலின் மதிப்பீடு ஆகியவற்றுக்கு இடையே முக்கியமான வேறுபாடு ஆகும். So in this question we see formative is and summative. Main difference. Enhanced student learning and achievement is a benefit of using ICT tool in the classroom. வகுப்பறையில் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதன் ஒரு பலன் மேம்பட்ட மாணவர் கற்றல் மற்றும் சாதனை ஆகும். Writing and editing skills is a potential benefit of using text documents as an ICT tool. உரை ஆவணங்களை தகவல் தொழில்நுட்ப கருவியாக பயன்படுத்துவதன் ஒரு சாத்தியமான நன்மை எழுதுதல் மற்றும் திருத்தும் திறன்கள் ஆகும். Physical harm and emotional trauma is a potential negative effect of corporal punishment on students. உடல் ரீதியான தீங்கும் மன அதிர்ச்சியும் மாணவர்களிடம் உடல் ரீதியான தண்டனை ஏற்படுத்தும் ஒரு சாத்தியமான எதிர்மறை விளைவாகும். Integrating technology into the curriculum is a key aspect of using ICT tools effectively in the classroom. பாடத்திட்டத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல் என்பது வகுப்பறையில் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை பயனுள்ள முறையில் பயன்படுத்துவதன் ஒரு முக்கிய அம்சமாகும். Once again, let us recall the important points of this unit. Learning and classroom management. 1. Learning resources, self, home, school, community, and technology. The classroom management, role of student, role of teacher, and leadership styles. And managing behavior problems, guidance and counseling, punishment and its legal implications. Assessment of learning, and second part of assessment of learning. First one is a formative assessment. Second is a summative assessment. ICT tools, computer, internet, text documents, spreadsheets, presentations. This we called ICT tools. Interconnections. Learning resources. Effective use of learning resources can enhance student engagement and achievement. Classroom management. Positive classroom management strategies can promote a supportive and inclusive learning environment. Managing behavior problems, guidance and counseling, and positive reinforcement can help manage behavior problems. Assessment for learning and assessment of learning can inform instruction and evaluate student progress. So difference we have to see assessment for learning and assessment of learning. That is important. ICT tools. Effective use of ICT tools can enhance student learning and achievement.
கடந்த பகுதியில் பார்த்த இந்த யூனிட்ல முக்கியமான பகுதிகளை மீண்டும் பார்க்கலாம். கற்றல் வளங்கள், அதில் சுயம், இல்லம், பள்ளி, சமூகம், தொழில்நுட்பம், இந்த 5 மூலமாகத்தான் நம்ம மாணவர்கள், குழந்தைகள், நாமும் பல விஷயங்களை கற்றுக்கணும். வகுப்பறை மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள்: மாணவரின் பங்கு, ஆசிரியரின் பங்கு, தலைமை பாணி. தலைமை பாணியில் பார்த்தீங்கன்னா தனியுரிமை பாணி என்பது ஒரு ஆக்ரோஷமான, ஆணவமாக, பிடிவாதமாக, மற்றொரு கருத்தை கேட்காமல் தான் நினைத்ததை மட்டும் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் இருந்தால் அது இந்த தனியுரிமை பாணி. மக்களாட்சி பாணி என்பது மக்களை மையப்படுத்தியது, மாணவர்களை மையப்படுத்தியது, அவருடைய விருப்பங்களை கற்றுக்கொள்ளும் விதம் இதை புரிந்து கொண்டு கலந்து ஆய்வு செய்து தனது நோக்கத்தையும் மாணவர்கள் நோக்கத்தையும் ஒன்றாக இணைத்து கலந்து பேசி ஒன்றாக ஒரு செயலை செயல்பது மக்களாட்சி பாணி. தலையிடா கொள்கை பாணிகள், எவன் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன, நான் வகுப்பு எடுத்தால் போதும், எனக்கு சம்பளம் வந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு பாணி தலையிடா கொள்கை பாணி என அழைக்கப்படும். அடுத்து நடத்தை சிக்கல் நிர்வகித்தல், வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை, கவுன்சிலிங் பண்ணலாம். தண்டனையும் அவன் சட்டப்பூர்வமான தாக்குதல் பார்க்கலாம். அடுத்து கற்றலுக்கான மதிப்பீடு. 2 வித்தியாசம் இருக்கு. கற்றலுக்கான மதிப்பீடு, இது கற்றலின் மதிப்பீடு. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், இது அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ கற்றலுக்கான மதிப்பீடு, கட்டமைக்கும் மதிப்பீடு, பின்னூட்டம் மற்றும் மாணவர் சுய மதிப்பீடு. இந்த கற்றலின் மதிப்பீடு பார்த்தீங்கன்னா தொகுத்தறி மதிப்பீடு, தர உயர்வு மதிப்பீடு மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவை ஆகும். தகவல் தொடர்பு நுட்ப கருவிகள், கணினி, இணையம், உரை ஆவணங்கள், விரிதாட்கள், விளக்க காட்சிகள். இந்த இணைப்புகள் பகுதியில் முக்கியமான பாயிண்ட் பார்க்குறோம். கற்றல் வளங்கள், கற்றல் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது மாணவர்களின் ஈடுபாடு மற்றும் சாதனையை மேம்படுத்தும். வகுப்பறை மேலாண்மை, நேர்மறையான வகுப்பறை மேலாண்மை உத்திகள் ஆதரவான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை உருவாக்கும், ஊக்குவிக்கும். நடத்தை சிக்கலை நிர்வகித்தல், வழிகாட்டல், ஆலோசனை மற்றும் நேர்மறை வலுவூட்டல் ஆகியவை நடத்தை சிக்கல்களை நிர்வகிக்க உதவும். மதிப்பீடு, கற்றலுக்கான மதிப்பீடு மற்றும் கற்றலின் மதிப்பீடு ஆகியவை கற்பித்தலுக்கு தகவலிக்கும் மற்றும் மாணவர் முன்னேற்றத்தை மதிப்பிடும். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவிகள், தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கருவிகளின் திறமையான பயன்பாடு மாணவர்களின் கற்றல் மற்றும் சாதனையை மேம்படுத்தும். ஸோ இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏறக்குறைய இந்த பகுதியில்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. முதல் பகுதியில் 5 பாயிண்ட் இருக்குது, அடுத்தது 3 பாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குது கடைசியில். அப்புறம் ஓவரால் ஒவ்வொரு சில என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு இந்த நீங்கள் இந்த மைண்ட் மேப் உள்ள ஃப்ரேமை நீங்கள் கவனமாக பார்த்தாலே உங்களுக்கான கேள்விகளை எதிர்கொள்ள உங்களுக்கு நினைவாற்றலும் ஆற்றலும் கிடைக்கும். அடுத்த பகுதி யூனிட் 10 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.